அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஷின் பார்க்குறோம். இது லாஸ்ட் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. A weight is supported on a smooth plane of inclination alpha by a string inclined to the horizontal at an angle gamma. If the slope of the plane be increased to beta and the slope of the string be unaltered, the tension of the string is doubled. Prove that cot alpha minus 2 cot beta equal to tan gamma. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இப்போ டயக்ராம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்களேன். A weight is supported on a smooth plane of inclination ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த இடத்துல சொல்லும்போது நமக்கு ஹரிசோண்டல் லைன் ஒன்று இருக்குன்னா இதுதான் தரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஸ்லோப்பு இப்போ பாலம்லாம் ஏறுதுன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்லோப் எந்த அளவுக்கு சாய்வு கோணத்தில் இருக்குன்னா ஆல்ஃபான்ற கோணத்தில் சாய்வு கோணம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுறோம், தரையில் போய் ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ண போகிறது, அந்த ஸ்லோப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன், அந்த வெயிட் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த காண்டாக்டில் வெயிட் எங்கே இருக்கணும்? வெயிட் எப்போ எப்படி இருக்கும்? புவியீர்ப்பு விசை நோக்கி தான் இருக்குது, அது கீழ் தான் இருக்குது. அப்போ எப்போ வெர்டிகலி டவுன்வர்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போது அதுக்கப்புறம் அது வெயிட் இருக்குனாலே அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு என்ன இருக்கும்? டென்ஷன் இருக்கும். இதை ஸ்மூத் பிளேன் சொல்கிறதுனால அது மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். மூவ் ஆகிறதுக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் மூவிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அப்போது டபிள்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது வெயிட் வந்து டவுன்வர்டாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் இருக்க ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ரெண்டு காம்பவுண்டாக இருக்கும். ஒன்று டென்ஷன், ஒன்று ரியாக்ஷன். எப்போ இந்த டென்ஷன் ஜென்ரலாக ரியாக்ஷன் மட்டும் தான் நமக்கு இருக்கும். எப்போது பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது. இது அபவுட் டு மூவ், அந்த ஸ்மூத் பிளேனில் இருக்குன்னா அது மூவ் ஆக போகிற அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது, அது மூவ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல ரியாக்ஷனை ரெண்டு காம்பவுண்ட் ஆகும். ஒன்று ரியாக்ஷனாக இருக்கும், நார்மல் ரியாக்ஷனாக இருக்கும், அடுத்தது டென்ஷனாக இருக்கும். அப்போ அந்த நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு பிளேன் ஆஃப் கான்டாக்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதுதான் இந்த ஆர்ன்றது ரியாக்ஷன். அப்போ டென்ஷன் என்ன? டென்ஷன் வந்து ஹரிசாண்டலோட இந்த காமான்ற கோணத்தை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமா நம்ம இங்கே ஸ்லோப்பில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் நம்ம இங்கே உண்டாக்க முடியாது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் தான் நம்ம ஹரிசாண்டல் வேணும். அப்போ அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ தான் நம்ம காமாவை சொல்ல முடியும். ஸோ இப்போ வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள். ஒரு ஹரிசாண்டல் ட்ரா பண்ணிடுறோம். எப்போது? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்து. ஓகே, அப்போது இந்த லைனும் இந்த லைனும் ரெண்டுமே பேரலல், ரெண்டுமே ஹரிசாண்டல் தான். அப்போ இங்கே காமான்ற கோணத்தை அந்த ஸ்லோப் உண்டாக்கிறேன். நீங்கள் எங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்தாலும் அது உண்டாக்குற கோணம் சரி காமா இல்லை ஆல்ஃபா. இது ஆல்ஃபானா இது ஆல்ஃபா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கை அட்டாச் பண்ணும்போது இந்த உண்டாக்கு கோணம் இல்லையா, இந்த கோணம் தான் காமா. ஓகே, இந்த ஆர் வந்து இந்த பிளேனுக்கு எந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்? இந்த ஸ்லோப் இருக்குல்லையே, இதுக்கு தான் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த பேசிக் விஷயம் புரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் மற்றதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வேறு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ தான் அந்த டயக்ராமே இன்னும் நான் உங்களுக்கு தேவையானது வரைஞ்சிருக்கேன். இப்போ புரியுதா பாருங்கள்? இந்த இடத்துல இதுதான் தர உங்களுக்கு, இது ஸ்லோப் இருக்குது உங்களுக்கு, இதுதான் ஹரிசாண்டல் பிளேன் ஆக்சுவலாக. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் நமக்கு இந்த டென்ஷன் உண்டாக்குற கோணம் காமா, இந்த ஸ்லோப் ஆல்ஃபான்னு சொல்லும்போது நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து இன்னொரு பேரலல் லைன் வரைச்சிக்கிறோம். எதுக்கு? இந்த ஹரிசாண்டலுக்கு. அப்போ இது ஆல்ஃபானா இதுவும் உங்களுக்கு ஆல்ஃபா தான் இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போ இதுவும் உங்களுக்கு ஆல்ஃபா வந்துடும். ஓகே, இந்த காமா எங்கே இருக்குது? வெயிட்லேருந்து ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனும் அந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு உள்ள இடைப்பட்ட கோணம் தான் காமா. டிஃப்ரென்ஷியல் படுறதுக்கு டபுள் லைன் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். அப்போ இதுதான் காமா உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்களேன், இதுதான் உங்களுக்கு பிளேன், மற்றதெல்லாம் மறந்துடுங்க. இதுதான் உங்களுக்கு பிளேன் ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப்பில் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் எப்பவுமே உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் இருக்கும். அப்போ அதுதான் ஆர் வரைஞ்சிருக்கேன். அப்போ நீங்கள் இப்படி எடுத்தாலும் 90 டிகிரி, இங்கிருந்து இப்படி எடுத்தாலும் 90 டிகிரி. ஸோ இப்போ இதெல்லாம் மறந்துடுங்களேன். அப்போ இது மட்டும் பாருங்கள், ஆர் இருக்குது, இந்த ஸ்லோப் இருக்குது 90 டிகிரி இல்லையா? இந்த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் வச்சு நம்ம இது ஆல்ஃபா சொல்லிட்டோம். ஆல்ஃபா இது மொத்தமாக நமக்கு என்ன 90 டிகிரி. எது? இந்த ஆறு ஸ்லோப்போட உண்டாக்குற கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ இது ஆல்ஃபானா இந்த ரிமைனிங் என்னவாக இருக்கும்? 90 மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்கள். ஓகே, இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் இந்த டாட்டர் லைன் போட்டு காமிச்சிருக்க பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன் இதுவும் உண்டாக்குற கோணம் 90 டிகிரி. இது 90 மைனஸ் ஆல்ஃபானா இந்த 90 மைனஸ் ஆல்ஃபாவையும் இதையும் ஆட் பண்ணால் மொத்தம் 90 வரணும். அப்போ எப்போ 90 மைனஸ் ஆல்ஃபாவோட எதை ஆட் பண்ணால் 90 வரும்? ஆல்ஃபா. அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் ஆல்ஃபா வந்துடும். ஓகேவா? இது இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த படம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ அட் த பாயிண்ட் பியில் நமக்கு எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள்? 3 ஃபோர்ஸ் இருக்குது. என்ன ஃபோர்ஸு? ஒன்று வெயிட் வந்து வெர்டிகலி டவுன்வர்ட் டு த எர்த்.
வெர்டிகலி டவுன்வர்டு இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வெயிட் இருக்குது அப்படின்னாலே அது ஆப்போசிட்டாக நமக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ரெஸ்ட்டில் இருந்தால் வெறும் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். அபவுட் டு மூவ் ஆக போகுது, என்ன ஸ்மூத் பிளேன்னு சொல்லியிருக்கும். அப்போ அந்த இதில் மூவ் ஆக போகுது, அந்த அபவுட் டு மூவ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், ரெண்டு காம்போனண்ட்டாக பிரியும். எது இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா பிரியும், ஒன்று நார்மல் ரியாக்ஷன், அதாவது பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் இன்க்ளினேஷன், இந்த பிளேன் ஸ்லோப்புக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது ரியாக்ஷனும், அதுக்கப்புறம் டென்ஷனும் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ அட் த பீரியட் என்ன இருக்குது, வெயிட் டபிள்யூ இருக்குது, வெர்டிகலி டவுன்வர்ட் இருக்குது, டென்ஷன் டீனா இருக்குது, மேக்ஸ் அன் ஆங்கிள் காமா டு த ஹரிசாண்டல். இந்த ஹரிசாண்டலுக்கு பதிலாக பாயிண்ட் ஆஃப் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதில் இதுக்கு பேரில் ஒரு பிளேன் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அப்போ இங்கே காமானா இங்கே ஆல்ஃபானா இதுவும் ஆல்ஃபா, இந்த ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா பிரகாரம் இது வந்துடும். நார்மல் ரியாக்ஷன் எப்போ இருக்கும், எப்பயும் பெர்பெண்டிகுலர் டு த ஸ்லோப் அட் பி, அது வரைஞ்சாச்சு நார்மல் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், இப்போ இந்த பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா இது யூக்லிபிரியம், இது எல்லாமே ஒரே கோப்ளனார் பிளேன், கோப்ளனார் ஃபோர்ஸஸ். அப்போ கோப்ளனார் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த ஃபோர்ஸ்னால் யூக்லிபிரியம் இருக்குது. அதுக்கு நமக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன, சம் ஆஃப் ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் டு 0, அதே போல் சம் ஆஃப் வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் 0. இப்போ சம் ஆஃப் ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ்னால் RTW இருக்குது. இது மூணும் இந்த ஹரிசாண்டலோட உண்டாக்குற கோணம் என்னென்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஆர் வெக்டார் எடுக்கிறேன். ஆர் வந்து ரியாக்ஷன் வந்து இந்த ஹரிசாண்டலில் உண்டாக்குற கோணம் என்னென்னு பாருங்கள். இந்த எல் ஷேப் எடுத்துக்கோங்களேன், இது வந்து 90 டிகிரி, இது வந்து ஆல்ஃபா. அப்போ ஆர் வந்து மொத்தமாக இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 90 + ஆல்ஃபா. ஹரிசாண்டல் காம்போனன்ட்னா எப்போவுமே நமக்கு என்ன வரும், காஸ் வச்சு தான் எழுதுவோம். ஒவ்வொரு வெக்டார் வச்சுட்டு அது ஹரிசாண்டலோட உண்டாக்குற கோணம் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஆர்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது, அது ஹரிசாண்டலோட உண்டாக்குற கோணம் 90 + ஆல்ஃபா. அப்போது ஆர் இன்ட்டு காஸ் ஆஃப் 90 + ஆல்ஃபா. அதே போல் டென்ஷன் இருக்குது பாருங்கள், டென்ஷன் ஹரிசாண்டலோட உண்டாக்குற கோணம் என்னது, காமா. அப்போ இது என்ன எழுதுவோம், டி இன்ட்டு காஸ் காமா, ஸோ ப்ளஸ் டி காஸ் காமா. அடுத்து டபிள்யூ இருக்குது, டபிள்யூ வந்து டவுன்வர்ட் டுவர்ட்ஸ் த எர்த் இருக்குது, சாரி டவுன்வர்டாக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். நம்ம ஹரிசாண்டலோட உண்டாக்குற கோணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி. பட் இது வந்து நெகட்டிவ் டவுன்வர்டாக இருக்கிறதுனால -90 போட்டுக்கலாமா, -W cos 90. ஓகே, இது டவுன்வர்டாக இருந்தால் மைனஸ் போட்டுக்கிறோம், ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ -W இன்ட்டு காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் ஆஃப் 90 + ஆல்ஃபா, 90 + ஆல்ஃபான்றது நமக்கு ஜென்ரல் என்னது, செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர், சைன் தான் பாசிட்டிவ். அப்போ காசுன்றதால நெகட்டிவ், 90ன்றதால காஸ் சைனாக மாறும். அப்போ -R sin ஆல்ஃபா, இந்த டி காஸ் காமா அப்படியே இருக்குது, காஸ் 90 0 இது -0னால எனிதிங் இது 0 தான். இது நீங்கள் மைனஸ் போட்டாலும் ஓகே, ப்ளஸ் போட்டாலும் ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இது 0 ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இது மைனஸ்னு எடுத்துக்கிறேன், 0 ஆகிடும், ஈக்குவல் டு 0. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், -R sin ஆல்ஃபா, இந்த பக்கம் வச்சுனா +R sin ஆல்ஃபா. ஸோ லெஃப்ட் ரைட் மாற்றி எழுதுறது, இது ஈக்குவேஷன் 1. இது என்ன எடுத்துக்கோ, சம் ஆஃப் ஹரிசாண்டல் காம்போனன்ட். அதே போல் சம் ஆஃப் வெர்டிகல் காம்போனன்ட் என்ன, த சேம் திங், இதே தான் வரப்போகுது. பட் வெர்டிகல் காம்போனன்ட் வரும்போது காஸ்க்கு பதிலாக சைன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிறதுல மட்டும் இந்த காஸ் ஃபங்க்ஷன் பதிலாக சைன் மட்டும் மாற்றி எழுதினா போதும், அவ்வளோதான் எழுதியிருப்பேன். ஸோ அப்போ R sin of 90 + ஆல்ஃபா ப்ளஸ் T sin gamma minus W sin 90 degree equal to 0. Again 90 + alpha second quadrant, all silver, sin positive அப்போ ப்ளஸ் வரும், 90 இருந்தால sin காசாக மாறும். ஸோ R cos alpha plus T sin alpha, sin 91 இருந்தால -W வரும். ஸோ இப்போ R cos alpha மட்டும் வச்சுட்டு ரிமைனிங்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள் R sin alpha இருக்குது, இங்கே R cos alpha இருக்குது. ஸோ நான் எதை டிவைட் பண்ணேன்னு பார்க்குறேன். இப்போ 1/2 நான் எடுக்கிறேன்னா இந்த ரெண்டு டேர்மாக இருந்தால் டிவிஷனில் வரும், அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் 2/1 பண்ண போகிறோம். அப்போ 2/1 பண்ணால் நமக்கு என்ன வரும், R cos alpha / R sin alpha, R கேன்சல் ஆகிடும். W - T sin gamma / T cos gamma. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். RR கேன்சல் ஆகிடும். காஸ் ஆல்ஃபா பை சைன் ஆல்ஃபானா காட் காமா வந்துடும். இங்கே என்ன பண்ணலாம், ரெண்டு டேர்மை ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். W/T காஸ் காமா மைனஸ் T சைன் ஆல்ஃபா T சைன் காமா பை T காஸ் காமா. TT கேன்சல் ஆகிடும். என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிட்டு சைன் காமா பை காஸ் காமா ரெண்டு சேம் ஆங்கிள் இருந்தாலும் டேனாக எழுதணும். ஈக்குவேஷன் 3 வந்துடுச்சு. இப்போ கொஷின் பார்க்கலாம், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஓகேவா. இப்போ அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன், இஃப் த ஸ்லோப் ஆஃப் த பிளேன் பி இன்க்ரீஸ்ட், எது ஸ்லோப் ஆஃப் த பிளேன், இதுதான் நம்ம ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது பீட்டாக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் இது அன்ஆல்டர், இந்த ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுறது இதெல்லாம் அன்ஆல்டராக இருக்குது. எது மட்டும் நமக்கு டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் டபுள்டு. அப்போ டீன்ற டென்ஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது, அந்த இழுவிசை வந்து டபுள் ஆகுது, அப்போ 2T ஆகுது.
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனில் when alpha becomes beta t becomes 2tனா இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா போட்டுக்கலாம், டீக்கு பதிலாக டென்ஷனுக்கு பதிலாக 2t போடலாம். இப்போ இது டபிள்யூ காமா இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அப்போ ரிமைனிங் இது அப்படியே வந்துடும். இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 4. ஸோ இப்போ நாம் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் காட் ஆல்ஃபா மைனஸ் 2 காட் பீட்டா இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 3ல காட் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவேஷன் 4ல் காட் பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ காட் ஆல்ஃபா மைனஸ் 2 காட் பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே எழுதுவோம், இதை மைனஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு டபிள்யூ பை 2t காஸ் காமா, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 இன்ட்டு டேன் காமா. இங்கே 2 கேன்சல் ஆகிது, ரிமைனிங் இருக்குது எழுதியிருக்கேன். இது ப்ளஸ் டபிள்யூ பை டி காஸ் காமா, இது மைனஸ் டபிள்யூ பை டி காஸ் காமா, இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் டி டேன் மைனஸ் டேன் காமா ப்ளஸ் 2 டைம்ஸ் டேன் காமா, 2 டைம்ஸில் மைனஸ் 1 டைம் போச்சுன்னா டேன் காமா வரும். ஹென்ஸ் ப்ரூவ் த ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியான கொஷின். இது பேசிக்கான விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த டயக்ராம் வரைகிறதும் இந்த ஆங்கிளும் புரியணும். அட் த பாயிண்ட் பியில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி டிரைவ் பண்ண போகிறது. ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியே ரொம்ப பண்ணுறது ரொம்ப ஈஸி, அழகாக. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். Thank you, students.